ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மிலா விலாக்ஸ். அன்றைக்கி நைட்டு விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டுக்கு வந்து தோசை மொதல் எடுத்து வெளியே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலண்டர் உங்களை காமிக்கணும்னு நினச்சேன். இந்த தங்கச்சி பண்ணதான் மந்த்லி காலண்டு. இந்த ஜான்வரி பிப்ரவரின்னு எழுதிக்கணும். இங்கே வந்து டேட்ஸு, அங்கே வந்து வீக்ஸ் எழுதணும். இந்த காலர் வந்து ஒரு நாளைக்கு நம்ம திருப்பி போடுற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா யூனிக்காக இந்த மாதிரி இருக்கும். நம்ம தேவைப்பட்ட டிசைன் வந்து நம்மளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு. அதனால் ஓமலை தான் பறிக்கலான்ட்டு தோட்டத்துக்கு போகாமல் வெளியில் உள்ள கார்டன்லேயே சின்ன கார்டன்லேயே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் லைட்டாக பறிச்சுட்டு கொஞ்சம் வெத்தலையும் பறிச்சிட்டு இருந்தேன். காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இலை நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. புது புது இலையும் நிறைய தழுவடிச்சு இருக்குது. உங்கள் காமிக்க பாருங்கள் இந்த வீடியோவில். ஓமலே பறிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம தேவையான அளவு பறிச்சுக்கோங்க. நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கடாய் இல்லைன்னா இரும்பு சட்டியில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணோன்னே அந்த இலை சுருங்கின மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கை வச்சு ப்ரெஷ் பண்ணாலே நமக்கு வந்து அந்த ஜூஸ் கிடச்சிடும். குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். அப்படி குடிக்கலன்னா லைட்டாக தேன் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சளி இறங்கும், நல்லாவே உடம்புக்கு நல்லது. த்ரோட் பிரச்சனை இருந்தாலும் சீக்கிரம் சரியாயிடும். நெக்ஸ்ட் வந்து செருப்பு ஸ்டாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செருப்பு ஸ்டாண்ட் வந்து எங்கள் டேடியை ரெடி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு காமிக்க பாருங்கள். ஒரு ரேக்காக இருக்கும். ஃபஸ்ட் ரேக் வந்து ஷூ, ரெண்டாவது வந்து கட் ஷூ வச்சுருப்பேன். மற்றது வந்து நார்மல் செப்பல்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இந்த ஷூ வந்து ரேக் வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். வென்டிலேஷனுக்காண்டி கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து வீடியோ பார்க்க போகிறோம். அன்றைக்கி மார்னிங் வந்து மீன் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். சாலை மீன். இவ்வளோ மீன் வந்து கொஞ்சம் மீன் ரேட் வந்து இப்போ ஹெவியாகிட்டு 60 ரூபான்னு சொன்னாங்க. அதனால் மீன் தான் வாங்கினேன், சாலை மீன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் தோட்டத்தில் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தார் வந்து விட்டுருக்கு, காமிக்க பாருங்கள். வாழைத்தார். இந்த வாழைத்தார் எல்லாமே நாங்கள் வயலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மலையேற்ற வாழைத்தார். இப்போ தான் தார் விட்டுருக்கு. உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து பெரிய பெரிய வாழைப்பழமாக வரும். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது காயாக சீவி குழந்தைங்க கூட கொடுப்பாங்க. வெயில காய வச்சு பழமாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இப்போ தான் தார் விட்டுருக்கு. உங்களுக்கு காமிக்க பாருங்கள். வாழைத்தாருக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து 2 கம்பு வச்சுருக்கோம். ஏன்னா வந்து தார் வந்து சரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் காற்று ஹெவியாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து கொய்யாக்கன்று வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காமிக்க பாருங்கள். எனக்கு நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன். அந்த கொய்யாக்கன்று வச்சுட்டு நல்லாவே தழுவடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து வெத்தலை வந்து அது வந்து சுற்றி வச்சுருக்கு. வெத்தலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. காமிக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பிச்சிப்பூ தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பூத்து இருக்குது. அதை பறிச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா விலாக்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.